சேவிங்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஹேபிட். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஹேபிட் வந்து நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரோமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம ஃபினான்ஷியலாக செக்யூர் ஆக முடியும். ஏன்னா லைஃப் வந்து அன்சர்டைன். நமக்கு எந்த சேலஞ்சஸ் எப்போ வரும்னு வந்து யாராலையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எப்போ வேணால் எந்த சுச்சுவேஷன் வேணால் வரலாம், எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து சேவிங் ஹேபிட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஏன் வந்து மணி சேவ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம், இல்லை வேறவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக க்ரியேட் பண்ணதாக இருக்கலாம், சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கலாம், அப்படி இல்லைனா இப்போலேருந்தே ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வி ஷுட் ஹேவ் ஏ கிளியர் கோல் இல்லைனா வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் ஏன் சேர்க்குறோன்னே தெரியாது. பட் கொஞ்சம் சேர்த்துருந்தாலும் அதை வந்து சீக்கிரமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து இல்லை ஒரு லேப்டாப் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் அவங்களோட மேரேஜுக்கு சேர்த்து வைப்பாங்க, நிறைய பேர் பைக் வாங்க, கார் வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய ரீசனுக்காக சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மணியை வந்து ஓகே இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு அது வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அதை செலவு பண்ணாமல் சேவ் பண்ணிகிட்டே வருவீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட் யுவர் சேவிங். உங்கள் சேவிங்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேல்ரி வந்ததுக்கப்புறமா உங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி உங்கள் பேங்க் ஆப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். லெட்ஸ் சே நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஒரே அக்கௌண்ட் தான் இருக்குது, இன்னொரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. எஃப்டி மாதிரி ஆர்டின்னு ஒன்று இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட். ஸோ நீங்கள் ஆர்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டியில் என்ன பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஐ மீன் 6 to 6.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஆர்டியை வந்து எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணலாம். எஃப்டி மாதிரி லைக் இப்போ பர்டிகுலர் இயர்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் ஆர்டி வந்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதே அக்கௌண்ட்டில் நீங்கள் மொபைல் ஆப்லேயே வந்து ஆர்டி க்ரியேட் பண்ணி மந்த்லி ரெக்கரிங்காக வந்து உங்களோட டெபாசிட்டை வந்து அதில் மேக் பண்ணிட்டே வரலாம். ஸோ இதுவும் வந்து சேவ் பண்ண மாதிரியும் ஆச்சு, அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் க்ரோ பண்ண மாதிரியும் ஆச்சு. தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ பட்ஜெட். ஸோ இந்த மந்த் வந்து இவ்வளோ பட்ஜெட்குள்ளே தான் பண்ணணும். அண்ட் தென் ரெகுலராக வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கன்னு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்னெசரியாக எதுக்காவது மணி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதை வந்து ஈஸியாக நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்னெசரியாக வந்து வெளியில் ஃபுட் சாப்பிட்றது, அந்த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை சேவிங்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கலாம். அண்ட் தென் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது பட் பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 1 monthோ 2 monthsலையோ அது வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடும். ஸோ மறுபடியும் அந்த பொருளை வாங்குற மாதிரி. இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து அது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கனால அதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சீப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் இம்பல்ஸ் பையிங். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஏதாவது வந்து ஆஃபர் போட்டோன்னே லைக் ஓகே நம்ம ஆஃபர் இன்றைக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அன்றைக்கி நைட்டே உட்காந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து எல்லா அமேசான் ப்ராடக்ட்ஸில் சர்ச் பண்ணி எது காசு கம்மியாக இருக்கோ ஸோ அதை என்ன போடணுன்னே தெரியாது. பட் ஆக்சுவலாக ஏதோ போடணும், ஏன்னா ஆஃபர் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி வந்து பை பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் வந்து இம்பல்சிவ் பையிங். நமக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, பட் அந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னே டக்குன்னு போய் வாங்குறீங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து இம்பல்சிவ் பையிங் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் லைக் திங்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் எனக்கு வேணுமா, அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக எனக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு வந்து ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி திங்க் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் அதை பை பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி இம்பல்சிவ் பையிங்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 6th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைஃப் இஸ் அன்சர்டைன், எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள்
ஒரு பர்டிகுலர் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிறது உங்களுக்கு எப்போவுமே நல்லது. அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது வந்து டேமேஜ் ஆச்சோ இந்த சேவிங்ஸ் வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து எவ்வளோ சீக்கிரமாக சேர்க்க முடியுமோ ஸோ அவ்வளோ சீக்கிரமாக சேர்த்து வைங்க. அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ்னால் லைக் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பாட்டிஃபைக்கு எடுத்துக்கலாம், அது ஒரு சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணல, அன்வான்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஃபர்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட்டு மந்த்லி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஆக்சுவலாக அது யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மோஸ்ட்லி வந்து நீங்கள் லைக் டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி பாருங்கள் ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் நிறைய கேஷ்பேக் வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நோ காஸ்ட் இஎம்ஐ அமேசானில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் எவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் உங்கள் மணியை சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த சேவிங்ஸ் வச்சு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டடாக எதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேவிங்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆல்சோ நீங்கள் வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணனாலும் இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மேஜராக வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கை வைக்காதீங்க. ஸோ அது எப்பயுமே இருக்கட்டும். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் see you on another video. Bye.